Hello students, I am Vinod Kumar from VCC Max Academy. நம்ம இன்னைக்கு 12th standard business maxல chapter 2 integral calculusல exercise 2.6 ஓட 10th sum இந்த வீடியோல பார்க்கலாம். Integrate the following with respect to x. Integrate x by 2x power 4 minus 3x square minus 2 to dx. இந்த sum கொஞ்சம் பெரிய sum தான். ஸோ நல்லா கவனிக்கணும். இங்கே வந்து இதை வந்து 2x power 4 minus 3x square minus 2 இருக்குது. ஸோ இந்த x power 4 நம்ம வந்து வேறு x square மாதிரி கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஒரு சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா லெட்டு இதில் ஒரே ஒரு விஷயம் பண்ணுறேன், t is equal to x ஸ்கொயர் எடுத்துக்கிறேன். அப்போ t is equal to x ஸ்கொயர், t ஸ்கொயர் is equal to என்ன மாறும், x power 4 மாறும். இது அப்படியே இருக்கட்டும், கடைசியாக யூஸ் பண்ண போகிறேன். t is equal to x ஸ்கொயர்னா அப்போ t ஸ்கொயர்னா என்ன வரும், x power 4 மாறிடும். ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது x power 4 மாறிடுது. இப்போ இதை மட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். இப்போ dt by dx is equal to என்ன கிடைக்கும், 2x அப்படின்னு கிடைக்கும். ஓகே, அப்போ இதை இந்த சைடு கொண்டு போனால் dt is equal to 2x dxன்னு வரும் இல்லையா. இதில் எனக்கு எக்ஸ் டிஎக்ஸ்ன்றது தான் இங்கே நியூமரேட்டரில் இருக்குது. ஸோ இந்த 2 இல்லை, அதனால் என்ன பண்ணுறேன்னா டிடி பை 2 இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் டிஎக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் கொஷினுக்கு போகிறேன். இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸ் டிவைடட் பை 2x பவர் 4 மைனஸ் 3x ஸ்கொயர் மைனஸ் 2 ஈக்குவல் டு, இப்போ இந்த எக்ஸ் டிஎக்ஸுக்கு பதிலாக என்ன போடலாம், டிடி பை 2ன்னு போடலாம். அப்போ இன்டெக்ரல் டிடி பை 2ன்றதை போட்டாச்சு. பைனா இது கூட வரட்டும், எப்படி வந்தாலும் சரி, dt by 2 பை இந்த 2x பவர் 4க்குள்ள, அப்போ 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 4 நான் என்னென்னு சொன்னேன், t ஸ்கொயர்னு போடலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு தான் இப்போ தெரியுதுங்களா, ஏன் அதை போட்டுன்னு. அப்போ 2t ஸ்கொயர் மைனஸ் 3t, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் பதிலாக t மைனஸ் 2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இந்த 1/2 நான் வந்து வெளியே எடுத்துறேன். அப்போ என்ன மாறினா இன்டெக்ரல் dt டிவைடட் பை 2t ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 2 அப்படின்னு கிடைக்கும். இது ஒரு ஃபேக்டரைசேஷன் மெத்தட், குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்துருச்சு. ஸோ அப்போ 2t ஸ்கொயர் மைனஸ் 3t மைனஸ் 2. ஸோ இது 2 2 சார்னா வரும், மைனஸ் 4 வரும். மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 வரும், ஆட் பண்ணால் சப்ராக்ட் பண்ணவோ 3 வரணும். அப்போ என்ன வரும்னா 2t ஸ்கொயர், நம்ம ரெண்டு நம்பர் செலக்ட் பண்ணணும், 4 1. ஸோ மைனஸ் ப்ளஸ், அப்போ தான் என்ன 3 கிடைக்கும், மைனஸ் 3 கிடைக்கும். அப்போ மைனஸ் 4t ப்ளஸ் 1t மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம் இதை. ஓகேவா, ஃபஸ்ட் நம்பர் அப்படியே இருக்கும், லாஸ்ட் நம்பரும் அப்படியே இருக்கும். இதை தான் நம்ம மிடில் டேர்ம் தான் ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே படித்தது. ஸோ இதுலேருந்து 2t நம்ம வெளியே எடுத்தோம்னா t மைனஸ் 2, இதுலேருந்து 1 காமன் எடுத்தால் t மைனஸ் 2. அப்படின்னா கிடைக்குன்னா 2t ப்ளஸ் 1, இன்னொன்று வந்து t மைனஸ் 2 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்போ இதை எப்படி மாற்றிடலான்னு கேட்டிங்கன்னா 1/2 இன்டெக்ரல் dt பை 2t ப்ளஸ் 1, இன்னொன்று வந்து t மைனஸ் 2 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த டேர்மை மட்டும், இந்த டிடியை விட்டுட்டு 1/ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்களேன், இதை மட்டும் 1/2t ப்ளஸ் 1 இன்ட்டு t மைனஸ் 2ஓட வேல்யூவை பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸை யூஸ் பண்ணி நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது a/2t ப்ளஸ் 1 எழுதலாம், ப்ளஸ் b/t மைனஸ் 2ன்னு எழுதலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டால் இந்த நியூமரேட்டர் ஈக்குவல்டுன்னு போட்டுட்டு இதில் என்ன டேர்ம் வரலையோ, இப்போ இங்கே 2t ப்ளஸ் 1 2t ப்ளஸ் 1 கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதிக்கிற டேர்ம் எழுதணும். இல்லை எல்சிஎம் எடுத்து கூட போடுவாங்க சில பேர், எல்சிஎம் எடுத்து போட்டு நியூமரேட்டர் ஈக்குவல் பண்ணுவாங்க. அப்படியும் போடலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ இதையும் ஈஸியான மெத்தட், நியூமரேட்டர் இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 2t ப்ளஸ் 1னா இந்த 2t ப்ளஸ் 1 2t ப்ளஸ் 1 கேன்சல் ஆகி a இன்ட்டு t மைனஸ் 2, அதே போல் ப்ளஸ் b இன்ட்டு b/t மைனஸ் 2 இன்ட்டு சம் இந்த வேல்யூனா t மைனஸ் 2 கேன்சல் ஆகி b இன்ட்டு என்ன கிடைக்கும்னா 2t ப்ளஸ் 1 போடணும். ஓகேங்களா, ஸோ இதுதான் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ். எல்சிஎம் மெத்தட் யூஸ் பண்ணி கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் இதை 0 ஆக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா புட் t இஸ் ஈக்குவல் நான் என்ன பண்ணலாம், 2ன்னு கொடுக்குறேன். 2 கொடுத்தா 0 ஆகிடும், எது 0 ஆகிடும், a 0 ஆகிடும். இப்போ 0 ப்ளஸ் b இன்ட்டு 4, 2 இன்ட்டு 2 4 ப்ளஸ் 1, அப்போ என்ன கிடைக்கும், 1 இஸ் ஈக்குவல் டு 5bன்னு கிடைக்கும். 1 இஸ் ஈக்குவல் டு கிடைக்கும் 5b அப்படின்னு ஒன்றும் இன்டெகிரேஷனே பண்ணல. இப்போ b இஸ் ஈக்குவல் டு நான் எடுனா 1/5, b-ஓட வேல்யூ தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்போ இதை நான் வந்து அடுத்த வேல்யூ வந்து என்ன பண்ணலான்னா புட்டு t இஸ் ஈக்குவல் டு 0 கொடுத்துட்டு போயிடலாம். ஏன்னா இதில் வந்து வேறு எதுவும் கொடுக்க முடியாது, அதனால் 0 கொடுக்குறேன். அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு a இன்ட்டு 0 மைனஸ் 2 ப்ளஸ் b இன்ட்டு 2 இன்ட்டு 0 ப்ளஸ் 1. அப்போ 1 இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2a. இது பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 0 0 போயிடும். அப்போ 1 மட்டும்தான் இருக்கும். அதாவது இப்படி பாருங்கள், 2 இன்ட்டு 0 0 0 ப்ளஸ் 1. அப்போ 1 மைனஸ் 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக 1/5 கொடுக்கலாம். இதை கண்டுபிடிச்சி வச்சு, ஏக்கு பதிலாக இல்லை, ஏ வந்து அப்படியே தான் இருக்குது, பிக்கு பதிலாக தான் கொடுக்கலாம். b இன்ட்டு 1
அப்போ b இன்ட்டு 1 b தான் இல்லையா, அப்போ இது என்ன வரும் -2a ப்ளஸ் இதுக்கு பதிலாக என்ன கொடுத்துடலாம் 1/5 கொடுத்துடலாம். இந்த ஸோ இப்போ இந்த 1 - 2a + 5 இருக்கு இல்லையா, ஸோ இந்த 1/5 இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போ 1 - 1/5 = -2a. அப்போ இதுலேருந்து இது போனால் 1 5 5 5ல் 1 போனால் 4/5 4/5 = -2a. இதை மாற்றி எழுதிக்கிறேன். -2a = 4/5. தென் a = 4/5 × 1/-2. ஸோ கேன்சல் பண்ணால் a = -2/5. ஸோ a = நமக்கு என்ன கிடச்சதுன்னு கேட்டால் -2/5 கிடச்சிருக்கு. a = -2/5. b = நமக்கு என்ன கிடச்சதுன்னா 1/5 கிடச்சிது. ஸோ இதுலேருந்து நம்ம கொஷினுக்கு போகலாம். ஸோ இப்போ கொஷின் எழுதிட்டேன் நான். இப்போ கொஷின் எழுதில் பார்த்தீங்கன்னா இதில் ஏக்கு பதிலாக என்ன போடலாம், -2/5 2t + 1. இது பார்த்தீங்கன்னா +1/5 t - 2 அப்படின்னு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து நம்ம இன்டகிரேஷன் பண்ண வேண்டிய பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1/2 இன்டகிரல் dt / 2t + 1 t - 2. இது இந்த t 1/2t + 1 t - 2 வேலையை இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ 1/2 அப்படியே இருக்கும். இன்டகிரல் இந்த dtயை கடைசியாக போட்டுக்கிறேன். இதோட வேல்யூ 1/2t + 1 அதோட வேல்யூ தான் இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். அதனால் வரும் -2/5 2t + 1 அடுத்து +1/5 t - 2 இன்ட்டு dt. ஓகே. ஸோ இப்போ இது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாக இன்டகிரேஷன் கொடுப்போம். 1/2 அப்படியே இருக்கட்டும். ஸோ இது இன்டகிரல் -2/5 2t + 1 dt ப்ளஸ் இன்டகிரல் 1/5 t - 2 இன்ட்டு dt அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டால் இந்த 2/5 அதை நான் வெளியே எடுத்துட்றேன். ஸோ எப்படின்னா ப்ராக்கெட் ஓப்பன் -2/5 இன்டகிரல் 1/2t + 1ன்னு இருக்கும். மேலே என்ன இருக்குன்னா dt இருக்கும். ஓகேவா. இந்த /5 இங்கே போட்டாலும் சரி, இந்த -2/5 தனியாக எடுத்துட்டாலும் சரி தப்பு கிடையாது. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா +1/5 வெளில வந்துடும். இன்டகிரல் 1/9 இருக்கும். அது 1/5 தான் இங்கே dt/t - 2ன்னு இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு கேட்டால் இன்டகிரேட் பண்ணலாம். dx/x வந்து log x. அப்போ -1/2 -2/5 log of mod 2t + 1. அடுத்து அந்த t கூட கோஎஃபிஷியன்ட்டான 2ஆல் டிவைட் பண்ணணும். ப்ளஸ் 1/5 இங்கே என்னென்னா log of dt/t வந்து mod t log modulus of t - 2. இங்கே t முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட் 1ஆல் டிவைட் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ இப்படி போட்டுக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த 2 நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ -1/2 என்ன இருக்குன்னு கேட்டால் இது மைனஸ் வேல்யூவாக மாறிடுச்சு ஃபுல்லாக. அதாவது இப்போ மாற்றி எழுதுகிறேன் பாருங்களேன். இந்த ப்ளஸ் ஊற்றிக்கு முன்னாடி எழுதியிருக்கேன் 1/5 log modulus of t - 2. இந்த -1/5 இருக்கிறதா அர்த்தம் log modulus of 2t + 1 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ ப்ளஸ் ஊற்றிக்கு முன்னாடி எழுதிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. ப்ளஸ் சி இன்டகிரேஷன் பண்ணிட்டோம் இல்லையா, ப்ளஸ் சி. இதன் பிறகு நம்ம என்ன பண்ணலாம்னா இது வந்து 1/5 காமனால் எடுக்கலாம். அப்போ -1/2 சரி, இங்கே வந்து நம்ம இந்த மைனஸ் இங்கே எடுக்கல. இந்த மைனஸ் வந்து அப்படியே தான் இருக்குது. இந்த -2/5 அப்படி தான் வச்சுருக்கேன். இங்கே ப்ளஸ் தான். ஸோ +1/2 இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இதுலேருந்து 1/5 நீங்கள் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா என்ன இருக்கணும், log of mod t - 2 மைனஸ் log of mod 2t + 1 அப்படின்னு இருக்கும். ப்ளஸ்ஸு சின்றது இருக்கும். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/2 இப்போ 1/5 நம்ம இதுக்கு ரெண்டுத்துலேருந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம் இல்லையா. ஸோ காமன் வேல்யூன்றதுனால 1/2 இந்த 1/5 அப்படியே இருக்கட்டும். இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா log m - log n log m/n. அப்போ log m/nனா log t - 2 டிவைடட் பை modulus of 2t - 1 2t + 1 ப்ளஸ் சி log m - log n log m/n எழுதலாம். அதன் பிறகு இன்னும் என்ன பண்ணலாம் கிட்ட இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். இதை ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்குன்னா 1/10 இது வந்து லாக் மொத்தமாக லாகை போட்டுக்கிட்டு மொத்தமாக மாடலஸ் போட்டுக்கலாம். அதாவது t - 2 டிவைடட் பை 2t + 1 அப்படின்னு போட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம பண்ண வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த டீயை ரீப்ளேஸ் பண்ணணும். டீக்கு பதிலாக நம்ம என்ன எடுத்து வந்தோன்றதை பார்க்கணும். ஸோ டீக்கு பதிலாக என்ன எடுத்து வந்தோமோ அதால் வச்சு நம்ம என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணணும். t = x² போட்டுருந்தோம். அப்போ என்ன பண்ண போகிறோம், அதால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். 1/10 log டீக்கு பதிலாக x² - 2 பை இது என்ன வரும் 2x² + 1 ப்ளஸ் சி என்றதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். புரியுதுங்களா?
ஸோ ரொம்ப முக்கியமான சம்மு 1/10 log x² - 2 divided by 2x² + 1 மாடுலஸ். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.